ஹேர் ஸ்மூத்தனிங் அண்ட் ஸ்ட்ரெயிட்டனிங் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் ஆகலை, ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகலை, ஹேர் ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகியிருக்கு, ரொம்ப ஃப்ரிஸி ஹேராக வந்து ஃபீல் ஆகுது. இதுக்கு ஏதாச்சும் நேச்சுரலாக சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஹேர் ஸ்மூத்தனிங் ஆர் ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணிகிட்டு இருக்க ஆளாக இருக்கீங்க. ஐ மீன் டெய்லி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேர் வந்து வெட்டாக இருக்குன்னா ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஹீட்டு நம்ம ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு போயிட்டு அந்த ஹீட் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால ஹேர் ஃபால் ஹெவியாக இருக்குது. ஸோ இதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது அது நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகும். நியூ ஹேர் க்ரோத்துக்கும் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களோட ஹேர் ஹெல்த்தியாக இருக்கவும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வாரத்துக்கு ஒரு முறை ஆயில் வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஆனியன் ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். ஒரு வாரத்தில் 2 முறை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா வாரத்தில் 2 முறையில் ஒரு டைம் ஆனியன் ஹேர் பேக், ஒரு டைம் வெந்தயம் ஹேர் பேக், ஒரு டைம் ஆலி விதை ஐ மீன் ஃப்ளாக் சீட்ஸ் ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இதெல்லாம் வந்து நான் வாங்க முடியல அப்படின்றவங்க வெளியில் கிடைக்கிற வேப்பிலை ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஹேர் பேக்குன்னு பண்ணும்போது உங்களோட ரைஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் சாதம் வடிக்கும் போது ரைஸ் வாட்டர் அப்படி இல்லைனா ரைஸ் ரெண்டுத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.